கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இங்க பார்க்கிறோம், பொறாமையோ எலும்புருக்கி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது இந்த பொறாமைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. யார் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களை அது அழித்துவிடும். யார் மேல் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களையும் அது அழித்துவிடும். மாம்சத்தின் கிரியையாக இது இருக்கிறது. நம்ம கலாத்தியருடைய புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 19, 20, 21 வசனங்கள்ல வாசிச்சு பார்த்தோம்னா மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டதுல 21வது வசனத்துல பார்த்தோம்னா பொறாமைகள் அப்படின்னு சொல்லி அந்த 21வது வசனம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பொறாமை என்பது மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியை என்பது தீங்கான காரியமாக, தீமையான காரியமாக இருக்கிறது. வேதத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அந்த நாட்கள்ல இருந்து, ஆதியாகமத்தினுடைய நாட்கள்ல இருந்து வெளிப்படுத்திய விசேஷம் வரைக்கும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு வரியந்தமும் இந்த பொறாமை என்பது இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான, தீங்கான, தீமையான காரியமாக இருக்கிறது. பெலிஸ்தர்கள் பார்த்தோம்னா ஈசாக்கின் மேல பொறாமை கொண்டுதான் அவரை அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. அதே போல பார்த்தோம்னா யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த யோசேப்பின் மேல பொறாமை கொண்டுதான் அவங்க அவரை எகிப்துக்கு போற இடத்துல விட்டு போட்டுறாங்க, வித்துடுறாங்க. அவங்க தீமை செய்யணும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் வந்து அதை நன்மையாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதே போல இந்த பொறாமை என்பது தீங்கான காரியமாக இருக்கிறது. அது ஒரு எலும்புருக்கி வியாதி. எப்படி எலும்புகளுக்குள்ளாக வியாதி வந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பை அரித்து ஒரு மனிதன் நடக்க முடியாதபடி செய்து அவனை அழித்து விடுமோ, அதே போல இந்த பொறாமை என்பது மிக மோசமான ஒரு மாம்சத்தின் கிரியாக இருக்கிறது. சரி, இது பொறாமைப்படுகிறவர்களையும் அழித்து விடும். யார் மேல் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களையும் அழித்து விடும். இதுக்கு தப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமா நம்ம தப்ப முடியும். அதுக்கான ஜெபங்களை வந்து நம்ம ஏறெடுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அதுல பார்த்தோம்னா, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தே பார்க்க முடியும். நம்முடைய அனுதின ஜெபத்துல யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக பொறாமைப்படுகிறார்களோ அந்த பொறாமைக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போமே. ஆனால் அந்த பொறாமைக்கு தப்ப முடியும். மற்றபடி பொறாமைக்கு எதிர்த்து நின்று நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. யாராவது பொறாமைப்படுறாங்களா, அவங்கள குறிச்சு நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, அவங்கள குறிச்சு நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். பொறாமை எல்லாவற்றால் அந்த பொறாமை நம்மை அழித்து விடும். நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.